ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் குக் ஸ்பாட். இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். புளி போட்டு நான் கடைய போகிறேன். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கடைசியாக காஞ்ச மிளகாய் வேறு சேர்ப்பேன். ஸோ நம்ம தக்காளி புளியெல்லாம் சேர்க்குறதுனால ஈக்குவலாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடையில் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். நான் மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வேகணும். வெந்ததுக்கு பிறகு நம்ம கீரை சேர்த்துக்கலாம். வீக்லி ட்வைஸ் நம்ம கீரையை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கோவிட் நேரத்தில். இப்போ பாருங்கள், தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மண் போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரைக்கு நம்ம உப்பு எதுவுமே இப்போ நம்ம சேர்க்கல. நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கீரை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் தான். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கீரைக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிற பேன் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ கம்மியாக ஆயில் நம்ம சேர்க்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் வந்து 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம கீரைக்கு பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கீரைக்கு வந்து கல் சட்டியில் தான் போட்டு நம்ம கடைவோம். ஸோ அந்த கல் சட்டியை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த தாளித்த அந்த கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அடியில் ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே இந்த கல்சட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கீரையில் நம்ம உப்பு போடலன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போது நம்ம கீரைக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துட்டு இப்போவே நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல் உப்பு சேருங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீரை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கீரை வந்து ஹாஃப் குக்காக இருந்தால் தான் ரொம்ப ஹெல்தி. ஸோ இப்போ பாருங்கள், கீரை ஹாஃப் குக்காக ஆகிடுச்சு. இது போதும். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கல் சட்டியில் போட்டுக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் இது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரையில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடித்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம கீரை கடைஞ்சிக்கலாம். நான் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றியிருந்தேன், அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீரை கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை இது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிம்பிளாக காய் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது சிம்பிளாக கீரை கடையல் செஞ்சு அப்பளம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.